சுலேகா ஆஸ்ட்ரோ துலா ராசி நேயர்களே, அன்பு வணக்கம். மிக அருமையான மாதம் அக்டோபர் மாதம். ஒரு சில விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான காலகட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சுக்கிர பகவான் ராசி அதிபதி ஆட்சி பலத்துடன் ராசியில் வீற்றிருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் நல்ல கதியில் இருந்தா, அதே நேரத்தில் நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்தா, இந்த காலகட்டம் ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கும் சில ஞானத்தை பெறுவதற்கும் அபரிவிதமான சில நல்ல விஷயங்களை செய்வதற்கும் இந்த அக்டோபர் மாதம் மிக சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழில் சார்ந்த ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரகதி அடைய போறார். அப்போ அவர் நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராசியை ஒரு விதத்தில் அவர் பார்வையிடுவார். அவ்வாறு அவருடைய பார்வை உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கும். எதிராளிகள் உங்களிடத்தில் பணிந்து செல்வார்கள். திடீர் லாபங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம், அதுவும் முக்கியமாக நம்மளுடைய வீரியம், உடல்ல வரக்கூடிய வீரியத்தை நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாறார். அவ்வாறு அவர் நீச்சமாகும் பொழுது அதுலேயும் உங்களுக்கு லாபம். உங்களுடைய கூட்டு தொழில் செஞ்சா உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு கீழே பணிந்து நடப்பார்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதே நேரம் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் என்ன செய்யறாருன்னா ராசியை பார்வையிடுவார். அந்த காலகட்டங்களில் அவ்வாறு அவர் ராசியை பார்வையிடும் பொழுது நமக்கு கொஞ்சம் வீரியம் எல்லாம் வரும். இருந்தாலும் காமிக்க வேண்டிய இடத்துல அதை காமிக்க வேணும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். குழந்தைகள் ஏட்டிக்கு போட்டியாக தான் நடப்பாங்க. குழந்தைகளிடத்துல விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடத்தில் எந்த விதமான பாகுபாடுகளும் இன்றி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவர்களுக்கு. அதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இளமை கல்வி, இந்த துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கோ துலா லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கோ இளமை கல்வி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளும், அதே நேரத்தில் முதுநிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு படிப்புல கவனம் இல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். படிப்பு ஞானம் வேற, படிப்பு வேற. படிக்கிறதெல்லாம் ஞானத்திற்குள் வராது. இருந்தாலும் புத பகவான் மறைந்து கேதுவுடன் இணைந்து இருப்பதால் நல்ல ஞானம் கிடைக்கும். அறிவுபூர்வமான சில காரியங்களை செய்ய போறீங்க. தெளிவாக சில விஷயங்களை ஆராய்ந்து செய்வீர்கள். தெளிவு, மனசுல தெளிவு பிறக்கும். ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு காரியங்களை சாதித்து காட்டப் போகிறீர்கள் என்று நாம் சொல்லலாம். இந்த பயிற்சிகள், அதாவது குரு பகவானுடைய வக்ரகதி அடையிற ஒரு நேரம், சுக்கிர பகவான் இப்பொழுது ராசியிலேயே வீற்றிருக்கக்கூடிய நேரம், அதே நேரத்தில் பாதகாதிபதி நீச்சமாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சாதகமான காலகட்டம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலையும் அமையணும். அப்போ ஜனன கால ஜாதகத்திலையும் அது அமைந்தால் மிக அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதே நேரத்தில் முக்கியமாக சொத்துக்கள் வாங்குவது, அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் அல்லது அதை பற்றி பேசுவதற்கான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் எடுப்பீங்க.
தொழில் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது ஒரு தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். கொஞ்சம் வீரியமாக வேலை செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் அடைவீங்க. கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு இணைந்து செல்வதால் கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த பணம் நம்ம கையில் சேரும் பொழுது அந்த இடத்தில் சில ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் நடப்பது போன்ற ஒரு பாவனைகள் இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ உங்களுக்கு பணம் வரும் பொழுதோ அல்லது குடும்பத்தார்களிடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரணும், அவ்வாறு அந்த பணம் வரும் பொழுது நீங்கள் நினைப்பது போல் அல்லாமல் அது விட்டு நீங்கள் நினைக்கிற ஒரு காலகட்டங்கள் இல்லாமல் திடீர்னு வரும், திடீரென்று நடக்கும். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த மாதத்தினுடைய சிறப்பாக உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இது ஒரு அருமையான அற்புதமான மாதம். நீங்கள் அதை அழகாக உபயோகப்படுத்தணும். இந்த உபயோகப்படுத்துறதுல தான் உங்களுடைய சிறப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.